வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சூப்பரான நெத்திலி ரோஸ்ட் தட்டுக்கடை ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் எடுத்துருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு இப்போ நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மீன் உடஞ்சிடாமல் மெதுவாக நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா சேர்றது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கிறேன். கடலை மாவு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா மசாலா உதிராது, கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும். ரொம்ப சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்தா போதும். எல்லா இடத்துலையும் மசாலா சேர்ந்துருச்சு. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெய் சூடானோடனே எண்ணெயில் தனித்தனியாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். தனித்தனியாக சேர்க்கும்போது தான் சூப்பராக ஃப்ரை ஆகி நமக்கு கிடைக்கும். மீனை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இது போல் லேசாக திருப்பி விடுங்க. அப்போ தான் மீன் உடையாமல் நமக்கு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லா மீனும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை இது போல் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். 10 பல் பூண்டு, 6 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். லேசாக வெங்காயம் வதங்கும் போது 1/2 தக்காளி பழம் மட்டும் நம்ம சேர்க்கணும். ரொம்ப தக்காளி பழம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சின்ன தக்காளி பழம்னா சின்னது ஒன்று, இல்லைன்னா பாதி தக்காளி பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏற்கனவே நம்ம மீனுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய நெத்திலி மீனை இதில் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். எவ்வளோ அதிகமாக வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்க்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்கள். கெஸ்ட்டெல்லாம் வரும்போது நெத்திலி மீனை இது போல் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியதாக. கிறிஸ்பியாகவே இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பம், தோசை கூடலாம் கூட நீங்கள் இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். தட்டுக்கடையில் சாப்பிட்டுட்டு அது எப்படி செஞ்சுருக்காங்கன்ட்டு வீட்டில் நானும் ட்ரை பண்ணேன். அதை விடவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெத்திலி மீன் குழந்தைங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுங்க, ரொம்ப சத்தானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். சூப்பரான நெத்திலி ரோஸ்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.